ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் அப்படிங்கிறத வாங்க பார்ப்பீங்க. இப்போ முதல்ல என்ன மாதம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 கரெக்டாக 7வது மாதமான ஜூலை மாதமானது ஆங்கில மாதம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாக நிறைய மாற்றம் நடக்கக்கூடிய மாதம். பேசிக்காகவே இப்போ 6 மாதம் கம்ப்ளீட் ஆகி 7வது மாதம் 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த இறுதி 6 மாதத்துடைய முதல் மாதம் தான் ஜூலை மாதம். பேசிக்காக இந்த மாதம் கிரக ரீதியாக முக்கிய அம்சங்கள் இருந்த மாதமாகவே குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கிரன் உட்கார்றாரு. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூலை 9 ஆட்டம் ஆரம்பமாகும் தொடரும். அதன்படி விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன ஆட்டம் ஆரம்பமாகும் தொடரும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க, வீடியோ கிளிக் பண்ணவங்க விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்களை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிக்க முடியும். அதோடு இந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது கண்டிப்பாக சுக்கிரனுடைய நன்மைகளையும் முழுசாக பெற முடியும். ஸோ சுக்கிரனுடைய நன்மைகளை முழுசாக பெற கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்க விருச்சகக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுக்கிரன்னா யார், சுக்கிரன் என்ன வேலையை செய்வார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலி நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வேலையை செய்யும். அதில் சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஒருவருடைய வாழ்க்கையில் யோகம் கிடைத்தாதான் வாழ்க்கையில் வெற்றிங்கிறத அடைய முடியும். வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு சுக்கிரன் யோக பலனில் இருக்கணும். அந்த சுக்கிரன் யோக பலன் இல்லாமல் இருந்தார்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றிங்கிறது அடைய முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளோட விதினால் அப்படின்ட்டு நினைக்கிறோம். விதினாலலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே கிரகங்களால் தான். ஸோ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரி பலனை கொடுக்கும். அதில் சுக்கிரன் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இது நமக்கு சுகமான இடத்துல இருந்தால் சுகமான பலனும், அதே சுகமான இடத்துல இல்லைன்னா ஆபத்தான பலனும் கொடுக்கும். அதனால தான் சுக்கிரனும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணவர் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அப்பேற்பட்ட சுக்கிரன் சுழண்டுக்கிட்டு இப்போ வர்றதுனால ஜூலை 9க்கு மேலே உங்கள் ராசிக்காரங்களுக்கு விதி அதிரடியாக மாறும். ஸோ என்ன மாதிரியாக மாறும், எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதே போல் இப்போ திருமணம் நடக்கும்போது கூட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், குரு யோகம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு யோகம் இருக்கான்னு பார்க்குறது சுக்கிர யோகம். சுக்கிர யோகமும் குரு யோகமும் இருந்தால் தான் திருமணம் போன்ற சுப காரியங்களே தடையில்லாமல் நடக்கும். அதுவும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா, அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கப்படும். அந்தளவுக்கு மெயின் கேரக்டராக சுக்கிரன் செயல்படுறாரு. அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் ஒவ்வொரு மாதமும் மாறிக்கிட்டே இருப்பார். கிரகங்கள்னு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்காது, முன்னும் பின்னும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு பலன்களும் முன்னும் பின்ன கிடைக்குது. ஒரு சில நாள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில நாள் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கிரகங்கள் மாறுவது வருவது இதனோட அடிப்படையில் குறிப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சுக்கிரனை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய மாறுதலால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பித்து சுக்கிரனுடைய தோஷ நிவர்த்தியை பெறுவதற்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. ஸோ நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். அதோடு நீங்கள் வெற்றியும் பெற முடியும்.
அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து செய்திடுங்க. சரி வாங்க, பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோவில் வந்து கடைசியாக தான் பரிகாரம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு பலன்களை வந்து தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பலன்கள் வந்து உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜூலையில் 9க்கு மேலே சுக்கிரனுடைய சுழற்சி காரணமாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, குறிப்பாக தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு, திருமணம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் உங்கள் ராசிக்கு சுக்கிரனால் யோகம் கிடைக்குமா, இல்லை உங்கள் ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா, இந்த மாதிரி குறித்து முழுமையான பலன்களை வந்து சொல்ல போகிறேன். முழுமையான பலன்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, இப்போ வந்து பலன்கள் வந்து தெளிவாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்காரங்க சுக்கிரனால் பெருமாள் வழிபாடு செய்வது, மந்திரத்தை ஜெபிப்பது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நன்மை அதிகமாக கிடைக்கும். மெயினாக உத்தியோகத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகள் விஷயத்தில் சிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் பதட்டத்தை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை சங்கடங்கள் வருவது நிவர்த்தியாகும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். அதனால் உறவு முறையில் வந்து நிறைய நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதோடு பயணங்கள்லாம் வந்தால் கண்டிப்பாக வந்து பயணங்கள் மேற்கொள்ளுங்க. பயணங்கள் வந்தால் அதை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா அதில் நிறைய நல்ல காரியங்கள் குருவின் அருளால் ஏற்படும். சுக்கிரனின் அருளால் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நல்ல காலகட்டம்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதுக்கப்புறம் செல்வாக்கு கூட இந்த சுக்கிரனால் உங்களுக்கு உயரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். நிறைய விஷயங்கள் சுக்கிரனால் நடைபெறும். அதோடு பெற்றோர் ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. குறை ரத்த அழுத்தம், அதிக ரத்த அழுத்த பிரச்சனைகள் பார்த்து கொள்வது நல்லது. உடற்பயிற்சியை தவறாமல் செய்ய வேண்டும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் சுக்கிர பார்வையால் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடம் மிகுந்த கவனம் தேவை. சோசியல் மீடியா, செல்ஃபோன் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த சுக்கிரனால் ஜூலை 9 பின்னாடி கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் தரும். நல்ல காரியங்கள் அணிவகுத்து ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது. பூர்வ புண்ணியத்தை சுக்கிரன் பார்ப்பதால் 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையும் ஏற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் தவிர்ப்பது நன்மை பயக்கும். அதனால் புறம்பானது மட்டும் செயல்படாமல் இருங்க. ஸோ சுக்கிரனால் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு சுக்கிர தோஷம் இருந்தால் அது நீங்கிறதுக்கான பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால சுக்கிர தோஷம் எப்படி நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணி கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க. ஒரு மனிதன் வந்து சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரன் தயவு தேவை. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் காதல், காமம், அன்பு, எதிர்ப்பாலின ஈர்ப்பு, உறவுகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, புற அழகில் சார்ந்த விஷயங்கள், உலகியல் இன்பங்கள், சொகுசான வாழ்விற்கு தேவையான விஷயங்கள், ஆடம்பரமான வீடு, வாகனங்கள், அணிகலன்கள் போன்றவற்றிற்கு காரக கிரகம் சுக்கிரன். ஸோ ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க சுக்கிரன் தயவு தேவை. அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய சொல்கிறேன். ஸோ பரிகாரமாக விருச்சக ராசிக்காரங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி இந்த ஜூலை 9க்கு பிறகு வெள்ளிக்கிழமை வருதில்ல, அப்போ ராகு காலத்தில் காலபைரவரை வழிபாடு செய்யணும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்கிறதுனால சுக்கிரனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்களா, இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.